வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு வெளிநாட்டு விருந்தாளி தான். விளையாட்டத்தில் தங்கத்துக்கே டஃப் தர்ற ஒரு காய்கறியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில மாதம் 20 ரூபாய்க்கு விற்கும், ஒரு சில மாதம் 300 ரூபாய்க்கு விற்கும். என்னடா 300 ரூபாங்கற? தங்கத்துக்கே டஃப் தர்ற காய்கறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். அவர் யாருன்னா, நம்ம உணவில் சேர்த்துக்கூடிய தக்காளி. ஸோ தக்காளியை பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். தக்காளின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர்றது ரசம் தான். இந்த ரசத்தில் நம்மளோட முன்னோர்கள் யாருமே தக்காளி சேர்க்கலன்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், அவங்க யாருமே தக்காளி சேர்க்கலை. தக்காளிக்கு பதிலாக நம்ம முன்னோர்கள் எலுமிச்சை பழமும் புளியும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிலக்கடலை, மிளகா போல் இதோட பூர்வீகமும் தென் அமெரிக்க நாடுகள் தான். குறிப்பாக சொல்லப்போனால் ஆன்டிஸ் மலைப்பகுதி மற்றும் மெக்சிகோ. ஆன்டிஸ் மலைப்பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவங்க இதை டொமேட்டல் என்று தான் சொல்கிறாங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் இதை டொமேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ இந்தியாவில் வந்தது அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களே இது உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மிளகாயையும் நிலக்கடலையும் மக்கள் ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. இதை கொஞ்சம் ஏற்றுக்கலை. ஏன்னா இது பார்க்க கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கிறதுனால இதெல்லாம் விஷக்காய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது விஷக்காய் வகையை சார்ந்தது தான். மக்களிடையே இது ஒரு புரளியாக பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இதை எல்லாம் விஷக்காயின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டில் இதை அதிகமாக வளர்க்க ஊக்குவிச்சாங்க. சொல்லப்போனால் 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நம்மக்கிட்ட தக்காளி இல்லை. இன்னமும் நம்ம பெங்காலில் இதை விலாய்தி பெங்கன் தான் சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் வெளிநாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு. உற்பத்தி நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் சைனா தான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இந்தியா. இந்தியாவில் இதோட உற்பத்தி நிலவரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம், 3வது இடத்துல கர்நாடகா. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது உள்ள விதை இருக்குது. ஸோ இது பழமா இல்லை காய்கறியா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அறிவியல் படி பார்க்க போனால் இது ஒரு பழம். சமையல் கட்டில் பார்க்க போனால் இது காய்கறியாக தான் பார்த்துட்ருக்கோம். தக்காளி ஏன் சிவப்பு கலரில் இருக்குன்னு தெரியுமா? தக்காளி உள்ள லைகோபின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதனால தான் அது சிவப்பு கலரில் இருக்குது. மற்ற காய்கறியெல்லாம் நம்ம பச்சையாக சாப்பிட்டாலே சத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் தக்காளி மட்டும் சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் சத்து. ஏன்னா அந்த லைகோபின் சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புல அது அப்சர்வ் ஆகும். மேலும் இதில் விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் அடங்கியிருக்கு. சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்காக தக்காளியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வரலாறு உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு உணவு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு தரோம். நன்றி, வணக்கம்.